2 தியேட்டர் வளாகத்திலே குண்டுகளை வைத்து 15 அப்பாவி மக்களை கொன்ற அயோக்கியர்களை கண்டித்து நம்முடைய மாதம்பட்டியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டாமுத்தூர் மண்டல் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் தலைவர் அன்பு தம்பி வந்தே மாதவன் தியாகு அவர்களே, இந்த தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திலே அது முஸ்லிம் வெறியனாக இருந்தாலும் சரி, புத்துக்கோள் அயோக்கியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எதிர்த்து போராடியவர்களுக்கு இங்கே வழியே இல்லை என்று ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தொண்டாமுத்தூர் மண்டலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய விவசாய அணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணி மாவட்ட தலைவர் நடமாடும் பல்கலைக்கழகம் அண்ணன் ஆலாந்தரை சுப்பிரமணியம் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றி இருக்கக்கூடிய கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வக்கீல் பிரிவு பொதுச் செயலாளர் அன்பு தம்பி ஜெயபிரகாஷ் அவர்களே, சிறப்பான உரை நல்கி இங்கே இருக்கின்ற நம்முடைய பிபிபாளையம் ஊராட்சியுடைய கவுன்சிலர் பிரபு அவர்களே, நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கோவை தெற்கு மாவட்டத்துடைய பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செம்மேடு எஸ் பி பாபு அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே வீரத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய பேரூராட்சி கவுன்சிலர்கள், தென்கரை பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் ரங்கராஜ் அவர்களே, பேரூர் பேரூராட்சியினுடைய கவுன்சிலரும் நம்முடைய தொண்டாமுத்தூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல பொதுச் செயலாளரும் ஆகிய அன்புடன் குமரேசன் அவர்களே, மூத்த தலைவர் மரியாதைக்குரிய சரவணகுமார் அவர்களே, தொண்டாமுத்தூர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புதிதாக வழக்கறிஞராகி கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக வழக்கறிஞர் பதவியேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி சிறலூர் வைகரநிதி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டு எங்களை சிறப்புடைய வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில சிறுபான்மை பிரிவுடைய செயற்குழு உறுப்பினர் அன்புடன் ஜான்சன் அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேரூராட்சி கவுன்சிலர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் நன்றாக நடக்க வேண்டும். பொதுமக்கள் மத்தியிலே நாம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய கருத்து சென்று சேர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொண்டாமுத்தூர் மண்டல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணாமகர் அன்பண்ணன் வேலுமணிசாமி அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சையினாலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாரத தேசத்திலே திரும்பிய இடமெல்லாம் குண்டு வைக்கிறாங்க. திரும்பிய இடமெல்லாம் மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவை மாநகரில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த கோவை மாநகரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடக்க போகிற பொதுக்கூட்டத்திற்கு அப்போது கலந்து கொள்ள வந்த பாரத தேசத்தினுடைய துணை பிரதமர் லால்கிருஷ்ண அத்வானி அவர்களை குறிவைத்தும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கோவை மாநகரிலே 13க்கும் மேற்பட்ட இடங்களிலே கொத்தாக குண்டுகளை வைத்து மாபெரும் சதிச்செயல் செய்து வெடிக்க வைத்து 58 சகோதரர்களை கொன்றவர்கள். 216 பேருக்கு கை கால் போச்சு, கண் போச்சு. அந்த மாதிரி ஒரு கொலை வெறி தாக்குதலை நடத்தியவர்கள் இன்று அதே பாகிஸ்தானுடைய ஆசீர்வாதத்தோடு
ஹைதராபாத் நகரில் இருக்கக்கூடிய தியேட்டர் வளாகத்துக்கு முன்பு குண்டுகளை வைத்து வெடிக்க வைத்ததினாலே 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 பேர்களுக்கு கை கால் போயிருக்கிறது, கண் போயிருக்கிறது. ஆனால் இன்றைய தேதி வரைக்குமே இந்த கையாளாத காங்கிரஸ் அரசினாலே யாரையும் கைது கூட செய்ய முடியவில்லை. ஆந்திர மாநிலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடியது காங்கிரஸ் ஆட்சி, இந்த மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடியது காங்கிரஸ் ஆட்சி. அங்க மத்தியில் ஆனாலும் சரி, மாநிலத்தில் ஆனாலும் சரி, குண்டு வைத்தவனை கூட்டு பிரியாணி போறதா இவங்களோட வேலையை ஒழிய அவனை பிடிச்சு கைது பண்ணி தூக்கு தண்டனை கொடுக்கணும் இவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. என்ன கொடுமை பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் என்பதற்காக தர்மபுரியிலே அதிமுகவை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அந்த வழியாக வந்த பஸ்ஸை நிறுத்தி நம்ம கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்த பஸ்ஸை நிறுத்தி உணர்ச்சி வேகத்தினால தீ வச்சாங்க. மாணவிகள் அதுல 2 பேர் கருவி பலியானார்கள். அது சம்பந்தமாக வழக்கு நடந்து அந்த குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 4 பேருக்கு தூக்கு தண்டனை வைத்திருக்கிறது நீதிமன்றம். இறந்தது 2 பேர், 4 பேருக்கு தூக்கு. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலே காலையில் வாக்கிங் போன ஆலடி அருணா என்ற ஒரே ஒரு நபர் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு தூக்கு தண்டனை. ஆனா கோயம்புத்தூர்ல 58 பேர் துடிதுடித்து செத்தாங்க. யாருக்காவது தூக்கு தண்டனை இருக்கிறதா? என்ன காரணம்? அந்த சமயத்தில் நடந்து கொண்டிருந்தது அந்த முல்லா கருணாநிதியுடைய ஆட்சி. அந்த முல்லா கருணாநிதியுடைய செல்வாக்கினாலே 58 பேர் பலியாவதற்கு காரணமானவர்கள் நீதிமன்றத்தால் தப்ப வைக்கப்பட்டார்கள். வெறும் 1000 தடவை சொன்னாங்க, விடல, நாம விட போறதும் கிடையாது. இதுல சம்பந்தப்பட்ட இந்த பாட்சா, அன்சாரி, மதானி உள்ளிட்ட அனைவரும் தூக்குமரத்துடைய கழுவில் ஏற்ற வேண்டும். அதற்காக நாம இன்றைய தேதியிலே உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். நிலுவையில் இருக்கிறது. நாங்கள் பார்த்து நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் விஸ்வரூபம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த விஸ்வரூபம் படத்துல முஸ்லிம்கள் குண்டு வைக்கிறாங்க, தீவிரவாதம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி காட்சி அமைப்பிருக்கிறது. நான் இந்த படத்தை பார்த்தவங்க சொன்னாங்க, முஸ்லிம்கள் குண்டு வைப்பதாக, ஆட்களை கடத்துவதாக, கொலைவெறி தாக்குதல் நடத்துவதாக அந்த படத்துல காட்சிகள் வருது. அதோட தடை செய்யணும். உண்மையை தாண்டா எடுத்திருக்கலாம். குண்டு வைக்கிறார், இந்துவா குண்டு வைக்கிறா, இல்ல கிறிஸ்டின் குண்டு வைக்கிறானா? நீங்க தானே குண்டு வைக்கிறீங்க. அப்ப குண்டு வைக்கிற படமா எடுத்தா தப்பா? சரி, குண்டு வைக்கிற மாதிரி படம் எடுத்தது யாரு? கமலஹாசன். கமலஹாசன் தான் படத்தை எடுத்தா. ஆனா நீ என்ன பண்ண? புளியமுத்தூர்ல 15 பெட்ரோல் குண்டுகளை தயார் பண்ண. எதுக்கு? படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாகணும். தைரியம் இருக்கான உனக்கு? படம் எடுத்தா கமலஹாசன், அவனை போய் முடிச்சா கொள்ளு. அப்பாவி மக்களை கொள்வதற்காக 15 பெட்ரோல் குண்டுகளை புளியமுத்தூர்ல கோட்டமேல தயார் பண்ணி வச்சு நீ ஒரு வீரனா? நீ ஒரு சுத்த வீரன் என்றால் நேரா போ, கோடம்பாக்கத்துக்கு போ. கமலஹாசன் வீடு இருக்குன்னு சொல்லி கேட்டு முடிஞ்சா வெட்டிட்டு வா. நாங்களும் இருந்தாலும் அதைத்தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ஒரு இந்து விரோதி இருக்கட்டும். அதை விட்டு அப்பாவி மக்களை தியேட்டரில் படம் பார்க்க வரக்கூடிய தாய்மார்களை, குழந்தைகளை கோழைத்தனமாக கொள்வதற்காக பெட்ரோல் கொண்டு வைக்கக்கூடிய இந்த கொடிய கூட்டம் இது கோயம்புத்தூரில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகமே விழாக்கோலம் போட்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டையே வாழ வைக்கிறதுக்காக ஒருத்தர் பிறந்தனாவா இன்னைக்கு வாழ்த்துறோம் அவங்கள. அந்த இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அந்த தலைவர் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு. எங்களுடைய தலைவர் இலா கணேசன் தெளிவா சொல்லியிருக்காரு, அம்மா நீங்க இன்னும் குறைஞ்சது ஒரு 15 வருஷம் வாழணும். அந்த 15 வருஷம் முடிவுல பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அறவாத கட்சிகளை பார்த்துட்டு போகணும். அந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஆட்சி இருக்கக்கூடிய காலத்துல
குண்டு வைக்கிறது எவனாவது இருந்தான்னா அவனோட கை இருக்காது, கால் இருக்காது, தமிழ்நாட்டில் இடமே இருக்காது. நாங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களை குற்றம் சாட்டல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் நாங்க குற்றம் சாட்டல. அந்த கிறிஸ்தவ மக்கள்ல நல்லவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மக்கள்ல நல்லவர்கள் இருக்கிறாங்க. நாங்க சொல்றது இஸ்லாம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு, ஜிகாத் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு அப்பாவிகளை கொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை எதற்கு இங்கே வைத்திருக்க வேண்டும்? நீங்க எங்கிருந்து வர்றீங்க? எங்கிருந்து உங்களுக்கு பணம் வருது? பிளைட்ல போறீங்க, கப்பல்ல போறீங்க, பணம் எக்கச்சக்கமா போகுது. எங்கிருந்து வருது பணம்? ஒன்னா நோட் அடிக்கிறீங்க, கள்ள நோட் அடிக்கிற, இல்ல பாகிஸ்தான்ல இருந்து கொள்ளையடிச்சுட்டு வர்ற, அங்கிருந்து கடத்திட்டு வர்ற. அந்த கொள்ளை பணத்தை வைத்து இங்க ஆளக்கூடிய மாயமான கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சமீபத்தில் நம்முடைய பகுதியிலே நம்ம பொதுமக்கள் எல்லோரும் தயவு செய்து விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகி இருக்கிறது. ஜிகாத் என்றால் புனித போராட்டம் சொல்றாங்க. அந்த ஜிகாத்ல ஒரு வெரைட்டி பிரியாணினா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காளான் பிரியாணி மாதிரி ஜிகாத்ல லவ் ஜிகாத் வந்திருக்கு. இந்த லவ் ஜிகாத் என்னன்னா 17 வயசு 18 வயசு துணுக்க பசங்க கையில காசை கொடுத்து அவனுக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து டீசெண்டா டிரஸ் பண்ண வச்சு நம்முடைய இந்து சகோதரிகள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் எங்க போறாங்களோ நீங்க அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணு, இந்து பிள்ளைய லவ் பண்ற மாதிரி நடி, அவளை கல்யாணம் பண்ணி முஸ்லீமா மாத்து அப்படிங்கறதா லவ் ஜிகாத். இதுக்கு உதாரணம் எங்கேயும் போக வேண்டியதில்ல, எங்கேயும் போக வேண்டியதில்லை. தொண்டாமுத்தூர்ல 2 இந்து சகோதரிகள் இந்த லவ் ஜிகாத்துக்கு பலியாகி இன்னைக்கு முஸ்லீமா மாறி இருக்காங்க. போலீஸ் காவல்துறை மறுக்க முடியுமா? இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவனிக்காம நாம் உண்டு கோட் உண்டு, பிரியாணி உண்டு, கோட் உண்டு இருந்தா இந்த தேசத்தை காக்கக்கூடியவங்க யாரு? இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. இங்க பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இங்க வயசானவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாம் இளம் ரத்தம். அடுத்து இந்தியா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி உருவாகணும்னு சொல்லி இந்த தேசத்தை வல்லரசாக மாற்றியே தீர்வும் என்று வெறுப்பி தலையக்கூடிய தேசபக்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. நாங்க சொல்ற அந்த பாரத தாயினுடைய அந்த பொற்பாதங்கள் கொண்ட அந்த பாரத தாயினுடைய தலை மீது ஆணையிட்டு சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், நரேந்திர மோடி அவங்க தலைமையில அடுத்து மத்தியில ஆட்சிக்கு வரும். இந்த குண்டு வைக்கிறவன், இந்த லவ் ஜிகாத் செய்யறவன் எல்லாத்துக்கும் நீங்க பண்ண வேண்டாம், நாங்க பண்றோம். சுண்ணத்துக்கு மேல இன்னொன்னு கொஞ்சம் ஜாஸ்தியா. ஆக இந்த தேசத்திலே குண்டு வைத்தா கேட்கறதுக்கு அதிமுக வராது, திமுக வராது, மதிமுக வராது, பாட்டாளி மக்கள் கட்சி வராது, அந்த எப்போதும் விளந்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக வராது. தேசத்துக்காக ரத்தம் சிந்தி போராடக்கூடிய ஒரே இயக்கம், அந்த இயக்கம் வாஜ்பாய் என்ற மாமனிதரை உருவாக்கி தந்த இயக்கம், இரும்பு மனிதர் அத்வானி என்ற தலைவரை உருவாக்கி தந்த இயக்கம், நரேந்திர மோடி என்ற இன்னொரு இரும்பு மனிதரை உருவாக்கி தந்த இயக்கம். அந்த இயக்கத்தின் வழி வந்தவர்கள் நாங்க. பீரங்கி வந்தாலும் சரி, துப்பாக்கி வந்தாலும் சரி, இல்ல நீங்க வெடிகுண்டு வந்தாலும் சரி பயப்பட மாட்டோம். இந்த தேசத்துக்காக ரத்தம் செய்யக்கூடிய கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி எப்பாடுபட்டாலும் எங்களுடைய தாய்மார்களை காப்போம், எங்களுடைய சகோதரிகளை லவ் ஜிகாத்திலிருந்து காப்போம். எங்களுடைய தாய்மார்கள் உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. கொள்ளையடிக்கிறதுக்காக நாங்கள் அரசியலுக்கு வரல, ஊரை கூறு போடுறதுக்காக நாங்கள் வரல. அன்னை வாழ்க, கலைஞர் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்க என்று போஸ்ட் சொல்றதுக்காக நாங்கள் வரல, தேசத்துக்காக வந்திருக்கிறோம். இந்த தேசத்திலே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய, மதுவுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், ஏழ்மைக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இந்த நடிகர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், கிரிக்கெட்டுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாம் அதிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய, அவர்கள் தேசபக்தி கொண்ட வீரர்களை மாற்றக்கூடிய ஒரு இயக்கத்துல நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசும்போது பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்னாரு. இந்த காவிரி பிரச்சனையில பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு சாதகமா நடந்துக்கிறது இல்லைன்னு சொல்லி நான் கேட்கிறேன். கோலார் தங்க வயல்னு சொல்லி கர்நாடக மாநிலத்தில் ஒரு தொகுதி இருக்குது, பக்தவச்சலம் சொல்லி அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு. கர்நாடக மாநில அதிமுக சார்பில் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவே வச்சிருக்கக்கூடிய அதிமுக காவிரி பிரச்சனை வந்த போது தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்தது.
கர்நாடகா காரணமாக தான் நடத்துறீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுக்கு எம்எல்ஏ இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நாங்க தமிழகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுப்போம். அப்பேற்பட்ட வீரமரவர்கள் தான் நாம. அதனால இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து திராவிடம் 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 என்று பேசி நாம எல்லாம் திராவிடத்தை பத்தி நாம் நினைச்சிருக்கும் போது இவங்க சூட்கேஸ் எண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இலங்கை பிரச்சனையில சமீபத்தில் திருமாவளவன் என்ற ஒரு தலைவர், கனிமொழி என்ற மாபெரும் தலைவர் எல்லாம் வந்து ராஜபக்சேவை பார்க்கிறதுக்கு இந்த அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்கறதுக்கு போயிருந்தாங்க. இந்த திருமாவளவன் ஆனாலும் சரி கனிமொழி ஆனாலும் சரி வரட்டு ஒரு கை பார்க்கிற வெட்டி கூட வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ராஜபக்சே பார்த்த உடனே அந்த ரூம் பாய் சொல்ற அப்படி திருமாவளவனுடைய பேண்ட் ஈரமாயிருச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல வீர சிவாஜி மாதிரி தகாஞ்சி பேச்சு பேசுவாங்க. அங்க போனா பொட்டியை வாங்கிட்டு பேசாம வருவாங்க. இவன் தானே திராவிட கட்சி. கனிமொழிக்கு வயிறு அட்டிகை கொடுத்திருக்காரு ராஜபக்சே. இதுவரைக்கும் வெளியே சொல்லியிருக்காங்களா? ஆனா அதே சமயத்துல இந்திய தேசத்தின் சார்பாக இந்திய அரசாங்கத்தின் சார்பாக நம்ம எதிர்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை மன்மோகன் சிங் அரசாங்கம் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்க அவங்க எல்லாம் போய் சுற்றி பார்த்து இது சரியில்லை, இது சரி பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டு திரும்பி வரும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு ஒரு நகை கொடுத்தாங்க. நகை கொடுத்த அடுத்த நிமிஷமே இங்க பேச்சு வந்துச்சு, நகை வாங்கிட்டாங்க. நேரா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் டெல்லி வந்தாங்க. இது பாருங்க, நான் வந்து தனிப்பட்ட முறையில போகல, இந்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியா தான் போயிருக்கிறேன். நகை கொடுத்தது எனக்காக, இந்திய அரசாங்கத்துக்காக. இது அப்படிங்க அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் கையில கொடுத்தாச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட பொருளை இது தேசத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒப்படைத்த சுஷ்மா ஸ்வராஜ் தனக்கு கொடுக்கப்பட்ட வைராட்டங்களை போட்டு அளவு பார்த்து ராசா முன்னாடி அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது யாரு? ஆக கருணாநிதி குடும்பத்துக்காக ஒரு கட்சி, ஜெயலலிதா இந்த தனிநபருக்காக ஒரு கட்சி, இந்த வைகோ மாதிரி தூக்கு தண்டனை அப்சல் குரு வச்சு தப்பாமா. அப்சல் குருவினால செத்தவன் எத்தனை பேரு? அப்சல் குருவினால எல்லை பாதுகாப்பு படை, பாராளுமன்ற பாதுகாப்பு படையில அத்தனை பேர் செத்தாங்க. அவங்க எல்லாம் செத்தது தப்பு கிடையாது. ஆனா அந்த குளம் தாக்குதலுக்கு காரணமான அப்சல் குருவை தூக்கப்படக்கூடாது. ஏன்? துருக்கனோட ஓட்டு, முஸ்லீம் என்ற ஓட்டுக்காக அவன் மன்னக்கூடிய அனைத்து அயோக்கியத்தனங்களுக்கும் இந்த காங்கிரஸ் திராவிட கட்சிகள் வக்காலத்து தாங்கிட்டு இருக்காங்க. இதை நாம தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நாம நமக்கே நான் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, இவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான் இந்த திராவிட கட்சிகளானாலும் சரி காங்கிரஸ் கட்சியானாலும் சரி நம்முடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறது. 800 வருஷத்துக்கு முன்னாடி 800 வருஷத்துக்கு இந்த வருஷங்கள் இந்த தேசத்தை ஆண்ட முஸ்லிம்கள் இப்படித்தான் வந்தாங்க. ஒரு காலத்துல இந்த பாரத தேசம் திருமண மக்கள் உலகம் பூரா வந்து எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி வரக்கூடிய ஒரு தேசமாக செல்வச்செழிப்பு மிக்க நாடாக, தங்கமும் வைரமும் ரத்தனங்கள் குளிர்ந்து இருக்கக்கூடிய நாடாக இருந்தது. அதனாலதான் உலகம் போல இருக்கக்கூடிய அனைத்து தேசத்துக்காரங்களும் பாரதம் எங்க இருக்கு பாரதம் எங்க இருக்குன்னு தேடி வந்தாங்க. அதே மாதிரி தேடி வந்த அந்த கொள்ளை கூட்டம் தான் முஸ்லீம் கூட்டம். அந்த முஸ்லீம் கூட்டம் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த போது நம்ம கிட்ட இதே மாதிரி ஜாதி பிரிவினை இருந்தது. நான் அந்த கூட்டம் இந்த கூட்டம் சொல்லி பிரிஞ்சு இருக்கிறத பார்த்து ஒரு கூட்டத்தை பிடிச்சா அப்புறம் இன்னொரு கூட்டத்தை பிடிச்சா அப்படியே தேசத்தையே பிடிச்சாங்க. அதன் காரணமாக 800 வருஷம் நாம் அடிமையாக இருந்தோம். அதுக்கடுத்து குறும்புலக வியாபாரத்துக்காகத்தான் இங்கிலீஷ்காரன் இந்தியாவுக்கு வந்தான். வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்தது குறும்புலக வியாபாரம் பண்றதுக்காக. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனையை பார்த்து இங்க இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்ல, இவங்க அடிச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேசத்தை 200 வருஷம் அடிமைப்படுத்துறோம். இப்படி 800 வருஷ காலம் முஸ்லீம் கிட்ட, 200 வருஷ காலம் வெள்ளக்காரங்கிட்ட நாம் அடிமைப்பட்டிருந்து சுதந்திரத்தை வாங்கணும். இப்போ அந்த வெள்ளக்காரங்கிட்ட இருந்து கொள்ளக்காரங்கிட்ட இந்த தேசம் மாட்டி இருக்கு. இந்த காங்கிரஸ் கட்சியில யாருக்காவது தேசபக்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தயவு செய்து பார்க்கணும். நம்முடைய அண்ணன் எம்என் கன்சர்ன் அண்ணன் ஒரு விதிவிலக்கு நமக்காக ஒரு பாலம் போட்டு கொடுத்திருக்காரு. இது காலங்காலமா சொல்லும். அது காங்கிரஸ் கட்சியினுடைய பாலம் அல்ல, நம்முடைய எம்என் கன்சர்ன் அண்ணனுடைய பாலம். அப்படி பார்த்தா இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்ப கொள்ளையடிக்கலாம்,
அந்த கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறத குறியா இருக்கக்கூடிய இங்க ஏழையினுடைய கஷ்டம் என்ன, பாட்டாளியினுடைய துயரம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாரும் காங்கிரஸ் கட்சியில் நிச்சயமா இல்ல. அதற்காக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இனிமேல் எங்கேயாவது குண்டு வெடித்தால் நாம தொண்டாமுத்தூர் நாம பொறுப்பு. தொண்டாமுத்தூர் ஒன்றியத்துல ஏதாவது ஒரு மூலையில குண்டு வெடித்தால் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு புல்லா போய் இருக்க முடியாது. அது எச்சரிக்கையாக இருந்து கொள்கிறோம். அதே மாதிரி இதே மாதம் பட்டியல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டெம்போ டிராவலர் பிடிச்சோம். எதுக்காக? ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுறவா அப்படின்னு சொல்லி அப்பாவி குழந்தைகளை கூட்டிட்டு போய் அங்க தொண்டாமுத்தூர் கொலப்பாளத்தில் இருக்கக்கூடிய ஜெயா தேட்டர்ல உட்கார வச்சு ஸ்தோத்திரம் 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 சொல்லி என்னென்னோ சொல்லி கொடுத்து பசங்களை புல பிடிக்கிற கூட்டமா மாத்தி அவங்க மதமாற்ற முயற்சியில் ஒரு கும்பல் ஈடுபட்டு கொண்டிருந்தது. நாம தான் பிடிச்சோம். தர்மணி கொடுத்தோம், வழக்கு கொடுத்தோம், ஓடிட்டாங்க. இப்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. மறுபடியும் அதை தொடங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மதமாற்றம் கிறிஸ்துவ கும்பலானாலும் சரி, குண்டு வைக்கும் முஸ்லிம் கும்பலானாலும் சரி, தொண்டாமுத்தூர் அது நடக்காது. தமிழ்நாட்டில் வேற எங்க வேணாலும் நடக்கலாம், தொண்டாமுத்தூர்ல நடக்க விட மாட்டோம். அதே மாதிரி தொண்டாமுத்தூர்ல லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி எவனாவது அலைஞ்சா நான் சொன்ன மாதிரி சுண்ணத்துக்கு மேல ஒரு கட்டு. தயவு செய்து தயாராக இருங்கள். நம்முடைய போராட்டம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து இந்த காங்கிரஸ் கட்சியில இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்து வைங்க, நாம எல்லாம் நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டி வந்துடும். ஏன்னா எல்லாத்தையும் இத்தாலி குத்துருவோம். நம்ம வீட்டுல நாம குடியிருக்கிறதுக்கு வாடகை கொடுன்னு சொல்லி இத்தாலியில இருந்து ஒரு வழக்காரி கேட்பான். அந்த மாதிரி இந்த தேசத்தை கொண்டு போயிருவாங்க. கேடு கேட்ட அந்த சோனியா காந்தி பேரை சொல்லி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இளவரசா வந்திருக்கக்கூடிய அந்த ராகுல் காந்தி இந்தியாவுக்கு அவன் வந்தானா ராகுல் காந்தி தான். இவங்க எல்லாம் இந்த கொள்ளை கும்பல இந்த தேசத்தை விட்டு துரத்த வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் திராவிடம் என்று பேசி பெரியார் கேடுகட்ட பெரியார் இந்த பாலா போன அண்ணாதுரை பேரை சொல்லி இங்க தமிழ்நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளையும் புறமுதுக செய்து அடுத்த 10 ஆண்டுகள்ல இங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்ற சூழ்நிலை செய்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே மிகுந்த தேசபக்தியோடு கலந்து கொண்ட அனைத்து வீர நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். பாரத் மாதா கி ஜெய்.